Hi, hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோல 2 kg honey nut tall cake ஓட decorations பார்க்கலாம். நான் ஆல்ரெடி honey nut cake ஓட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்களா இருந்தா பாருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 kg கேக்கோட ரெசிபி நான் ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். 1.25 கப் அளவுக்கு மைதாவும் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எக்கு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 8 எடுக்க தேவையில்லை. ஏன்னா கேக் நம்ம ஐசிங் அப்புறமா டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பார்க்கும்போது எப்படியுமே 2.5 kg கிட்ட அதுக்கு மேலே தான் வெயிட் வரும். அதனால 7 நம்பர்ஸ் எக்கும் அதோட ரெசிபியுமே போதும். அதுக்கு கூட 1.25 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1.25 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர், அப்புறமா 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளஃபி ஆகுறது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரியா ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் கிடைக்கிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். அப்புறமா இதுக்கு கூட 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஒரு 2 சுத்து அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் ஆகாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 kg கேக்கை டால் கேக்காக செய்கிறதுக்காக நான் 7 inch டின் தான் எடுத்திருக்கேன். அதோட சைடில் பட்டர் பேப்பர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது மாதிரியாக கட் பண்ணி சைடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக 7 inch டின் அப்படின்னா 3/4 கிலோ ஒரு டின்னில் இருக்கும். அதேமாதிரி அப்போ டோட்டலாக 1.5 kgக்குள்ள மோல்டு தான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம இதில் 2 kg பேக் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு டின்லேயுமே நமக்கு 4 லேயர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ டோட்டலாக 8 லேயர்ஸ் கிடைக்கும். அப்போ கேக் ரொம்ப டாலாக நமக்கு கிடைக்கும். நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அவனில் வச்சிடலாம். 2 டின்னுமே பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை 8 லேயர்ஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் உள்ள ஃபில்லிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். கேக் போர்டு 10 இன்ச்சுக்குள்ளே கொஞ்சம் திக் போர்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா 2 kg வெயிட் கேரி பண்ணோம். அதுவும் இது டால் கேக், அதனால் போர்டு கொஞ்சம் நான் திக்காக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். டால் கேக் அப்படிங்கிறதுனால இதில் 3 பிளேசஸ்லையா ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த லேயர்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். இனி இதை க்ரம் கோட் பண்ணி எடுத்துடலாம். க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கணும். அப்போ தான் கேக்கோட சைடில் உள்ள க்ரம்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகி கிடைக்கும். க்ரம் கோட் முடிச்சதும் போர்டை நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங்கு முடிச்சுட்டு சேர்த்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா க்ரம் கோட் பண்ணும்போது அந்த போர்டில் இருக்கக்கூடிய க்ரம்ஸ் எல்லாம் ஐசிங் பண்ணும்போது மறுபடியும் அந்த க்ரீமில் ஒட்டிடும். அது மட்டும் இல்லை, அந்த போர்டில் இருக்கக்கூடிய க்ரீம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற டைமில் நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு நெக்ஸ்ட் க்ளீன் பண்ணவே இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். விப்பிங் க்ரீமில் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணும் அப்படிங்கிறது பிகினர்ஸ் லெவல், அப்புறமா அதோட நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி 2 வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களா இருந்தால் பாருங்கள். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா கேக் பேசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் அதை ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு கேக்கோட சைட்லேயும் டாப்பில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா பேலட் நைஃப் எடுத்துகிட்டு டாப் சைடு எல்லாமே நம்ம ஒரே லெவலுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஸ்க்ராப்பராக நம்ம இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் போதும், நல்ல நீட்டாக ஸ்மூத்தாகி கிடைக்கும். அப்புறமா அந்த கேக்கோட சைடை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஸ்க்ராப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ராப்பரையும் வேர்ட்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் போதும், நமக்கு கரெக்டாக அந்த பேட்டர்ன் க்ரீமில் கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீம் கம்மியாக இருக்கிற இடத்துல அந்த டிசைன் கரெக்டாக வராது. ஸோ அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ராப்பரை வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும், கரெக்டாக வந்துடும். லாஸ்ட்டாக கேக்கோட டாப்பில் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை பேலட் நைஃபை வச்சு ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
ஐசிங் பண்ணி முடித்த உடனே இந்த கேக் போர்டை அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியாவது போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். இந்த கேக்கில் வந்து இனி நான் ட்ரிப் கொடுத்துருக்கேன். அது வந்து டார்க் காம்பவுண்ட் கனாச்சு எடுத்திருக்கேன். 1:1 ரேஷியோக்கு எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்டும் 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமும் ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரியாக ஒரு சின்னதாக பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு கேக்கை சுற்றி ட்ரிப் கொடுத்தா போதும். ட்ரிப்போட லென்த்து வந்து நமக்கு இந்த மாதிரி அன்ஈவனாக வேணும் அப்படின்னா எதுலெல்லாம் அதிகம் தேவைப்படுதோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக சாக்லேட் நம்ம ட்ரிப் பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை கேக்கோட டாப்பில் விட்டுட்டு அதை பேலட் நைஃப் வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் போர்டில் பர்த்டே பேபியோட நேம் வச்சுருக்கேன். அடுத்ததாக கேக்கோட டாப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியாக ஹனிகோம்பு பேட்டர்ன் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். சாக்லேட்டில் ஹனிகோம்பு எப்படி செய்யணுங்கிறத ஹனிநட் கேக் ரெசிப்பியில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள் பார்க்காதவங்க. அப்புறமா ஒயிட் கலர் ஃபாண்டனில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ளவர் கட்டர் வச்சு அதையும் கேக்கில் அங்கங்கே வச்சிடலாம். அதே மாதிரியே ஃபாண்டனில் ஹனிபியும் செய்தெடுத்து கேக்கில் ஹனிபி அந்த பறக்கிறது மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இனி ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுருக்கேன். அதை மாதிரியே நம்பர் 1 வந்து கிளிட்டர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த கேக்கோட டோட்டலாக வந்து 3 kg ஹனிநட் கேக் தான் கேட்டிருந்தாங்க. அது வந்து 1 kg தனியாகவும் 2 kg தனியாகவும் வேணும் அப்படின்றாங்க. நான் அதுக்காக 2 கேக்கையும் நான் தனித்தனியாக செய்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.